அதை தொடர்ந்து சிந்தனை. பிரபஞ்ச ஆற்றல். திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்ச ரகசியத்துக்குள்ளேயே நாம சுத்திட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அதுல ஏதோ விஷயம் இருக்குதுதான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தாக்கமும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இப்ப இந்த ரீசண்டா எல்லாத்துக்குள்ளேயும் அதிகமா இந்த தேடுதல் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. சரி சரி. இப்போ பிரபஞ்ச ஆற்றல் நம்ம வசம் ஆகணும் இல்லையா? நம்மளுடைய எல்லா ஆற்றலுக்கும் அடிப்படை ஆற்றலாக இருப்பது அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். அதாவது நம்ம உடல் இயக்கமா இருக்கட்டும், மன இயக்கமா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். அதற்கு மூல ஆற்றல் இறையாற்றல்னு நம்ம வைத்துக் கொண்டாலும், இந்த பிரபஞ்ச ஆற்றல் யாருக்கெல்லாம் வசப்படுகிறதோ, வசம்னா நம்ம முதல்ல சொல்லி இருக்கிறோம், வசியப்படுத்துதல் அல்ல, அதனோடு நட்பு கொள்ளுதல். சரியாங்களா? அதனோடு இணங்கி செல்லுதல். அது நம்ம கூட இணக்கமா இணங்கி செல்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்ல இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், அது உடலில் இருக்கிற நோய்களா இருக்கட்டும், மனதிலே ஏற்படக்கூடிய கவலைகள், கோப தாபங்கள், குழப்பங்கள், எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறவுகளிலே ஏற்படக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும், செல்வ வளம் சேர்க்கக்கூடிய பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் நம்ம வசப்பட்டு இருக்கணும். இதுதான் எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே ஒட்டுமொத்த கருத்து. அப்ப நம்ம இவ்வளவு பயிற்சிகளையும் வாழ்க்கை முறைகளையும் எதுக்காக நம்ம இவ்வளவு சீரியஸா அப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த பிரபஞ்ச எனர்ஜிய நம்ம நமக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு தான் கோயில் முதல் கொண்டு அத்தனை விஷயமே வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கோயிலினுடைய நோக்கம் அதுதான். பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நமக்குள்ள கொடுக்கறதுக்கான ஒரு களம் தான் கோவில்கள். அப்ப இந்த ஆன்மீகத்தினுடைய நோக்கமே அந்த பிரபஞ்ச ஆற்றல் கூட நம்மளை எப்படியாச்சும் கனெக்ட் பண்ண வச்சிடணும். கனெக்ட் ஆயிருச்சுன்னா நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். சரிதானுங்களா? சரி. இப்ப சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அது கனெக்ட்ல தான் இருந்தது. வளர 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 அந்த கனெக்ட் நம்ம கண்டினியூ பண்ணாதங்காட்டி, அதாவது இப்ப ஒரு சிலர் கூட நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உறவு நல்லா நீடிச்சு நிலைச்சிருக்கும்ல. ரொம்ப நாள் பேசாமயே விட்டீங்கன்னா அந்த உறவு என்ன ஆயிரும்? பிரிஞ்சு போயிரும். அந்த மாதிரி இப்ப பிரபஞ்ச சக்திக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய கேப்ப நம்ம உருவாக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம், அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம கூட கனெக்ட் பண்ணி, அது நம்மளோட வசமாகறதுக்கு என்ன நம்ம செய்யணும்? நம்ம லைஃப்ல எந்த இடத்துல நம்ம வந்து அதை மிஸ் பண்றோம், தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். சரிதானுங்களா? அதாவது பிரபஞ்ச சக்தி அப்படி இருக்கிற அந்த பேராற்றல் எப்ப நம்மகிட்ட அபரிமிதமா வரும்னா, பல விஷயங்கள் இருக்கு. நான் இன்னைக்கு 1, 2 ஒரு 4 விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்குவோம். 4 விஷயம் முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 விஷயத்தையாவது ஷேர் பண்ணுவோம். ஏன்னா, அது பெரிய கடல் மாதிரி இருக்கு. பிரபஞ்ச சக்திக்குள்ள போனோம்னா, மகரிஷி குடுத்த எல்லா பயிற்சியுமே பிரபஞ்ச சக்திக்காக தான் இருக்குது. அது எப்ப தெரியுது? இந்த பிரபஞ்சத்த பத்தி தெரிஞ்சுக்க தான் மகரிஷி குடுத்த எல்லா பயிற்சியுமே அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம தான் மாற்றுவதற்கு தான் அப்படிங்கிறது எப்ப தெரியுதுன்னா, அ ஃபைனல்ல தான் தெரியுது. அவர் குடுத்த உடற்பயிற்சி ஆகட்டும், காயகல்ப பயிற்சி ஆகட்டும், தியானங்கள் ஆகட்டும், ஏன் தற்சோதனை பயிற்சி ஆகட்டும். சரி, இன்னைக்கு நான் அந்த தற்சோதனையை பேஸ் பண்ணி தான் பிரபஞ்ச சக்தி வர்றத நாம் எப்படி தடுக்கிறோம்? வாழ்க்கை தத்துவங்கள் ஆகட்டும். சரிங்களா? அப்ப எந்த இடத்துல நாம வந்து அந்த பிரபஞ்ச சக்திய முரண்பட்டு நடந்துக்கிறோம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்குமே யார் பொறுப்புங்க? நீங்க சொல்லுங்க. யார் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. ஆனா எத்தன பேரு அதைய ஒத்துக்கிறோம்?
உங்களுடைய வாழ்க்கை துணை இப்படி வந்ததுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒத்துக்குவீங்களா? எதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குவேன் சார். அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரிதானே? இன்னும் அந்த புரோக்கரை தேடுற ஆள் இருக்கிறான். அவன் மட்டும் கண்ணுல கிடைச்சான்னு வைங்க சார், உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன். அவன் பார்த்த வேலைதான் சார் இது. சரி, அப்படி சொல்ற ஆள் இருக்கிறோமா இல்லையா? இதுதான் பிரச்சனை. உங்க வாழ்க்கை துணை இப்படி இருக்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் காரணம். சரி, உங்க பெற்றோர்கள் இப்படி இருப்பதற்கு நீங்க தான் காரணம். உங்களுடைய நண்பர்கள் இப்படி இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். உங்களுக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்கும் நீங்க தான் காரணம். இதை வேணா ஒத்துக்குவோம். காலர் தூக்கி விட்டுட்டு, ஆமா சார், நான் தான் சார் நல்லவன். உங்களுக்கு நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. ஏத்துக்குவீங்களா? இப்ப கிளாஸ்ல ஏத்துக்குவோம். வெளிய போனா மாத்திக்குவோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கையினுடைய நியதி என்ன? செயலுக்கு விளைவு. அதானே வந்துட்டு இருக்கு. செயலுக்கு விளைவு தான் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப செயலுக்கு விளைவு நீதியினுடைய அடிப்படையில என்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அப்படின்னு யாரெல்லாம் பொறுப்பேற்கிறார்களோ அவங்க கிட்ட இயற்கையோட சக்தி அபரிமிதமாக, பிரபஞ்ச சக்தி அவங்க கூட கனெக்ட் ஆகும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். மகான்கள் இந்த உலகத்தையே பொறுப்பெடுக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? மகரிஷி இந்த உலகத்தையே பொறுப்பெடுத்தங்காட்டி தான் இந்த பயிற்சிக்கு உலக சமுதாய சேவா சங்கம்னு வச்சாரு. எல்லா மகான்களும் அப்படித்தான். சரிங்களா? நாம உலகத்தையே பொறுப்பெடுக்க வேண்டாம். சரிங்களா? உங்க நாட்டை பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? நாட்டெல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டாம். சரி, உங்க மாநிலத்தை எடுத்துக்க, மாநிலத்தெல்லாம் வேண்டாம். உங்க சிட்டி எடுத்துக்கிறீங்களா? சிட்டி கூட வேண்டாம். நீங்க வாழ்ற பகுதியில் இருக்கிற கொஞ்சத்தையாவது பொறுப்பெடுத்துக்கலாம்ல. புரியுதா இல்லைங்களா? நீங்க எப்ப பொறுப்பு எடுக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா கிடைக்கும். அதுவும் பிறர் நலத்துக்காகன்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சாதிக்க முடியாத காரியமே இருக்காது. பிரபஞ்சம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. பிறர் நலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் பொறுப்பேற்க வேண்டும். நீங்க நிறைய பேர் நழுவி ஓடிடுறோம். சரிங்களா? பொறுப்பேற்கணும். சரி, பொறுப்பேற்ற உங்ககிட்ட அபரிமிதமா சக்தி வரும். நான் உங்களுக்கு மோடி ஐயா அவங்க ஒரு கதை சொன்னாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி. சரியாங்களா? ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஒரு பெரியவரும் ஏறுறாரு. நல்ல செங்குத்தான மலை, கஷ்டமான மலை. சரிதானுங்களா? பக்கத்தால ஒரு குட்டி பொண்ணு 10 வயசு இருக்கும். 10 வயசுனா எத்தனை? 3வது படிக்கிற புள்ள, 4வது படிக்கிற புள்ள. அது ஏறிட்டு இருக்கு. அதனோட கிச்சுல 4 வயசு குழந்தையை இடுக்கியிருக்கு. 3 வயசு குழந்தையை இடுக்கியிருக்கு. சரிதானுங்களா? 3 வயசு குழந்தையை இடுக்கியிருக்கு. அதுக்கு 10 வயசு தான் ஆச்சு. எல்லாரும் ஏற முடியாம ஏறிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. இந்த பெரியவர் கேட்கிறாரு, ஏன் பாப்பா உனக்கு கஷ்டமா இல்லையா? அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சாமா, இவன் என்னோட தம்பி. மறுபடியும் அந்த பெரியவர் கேட்கிறாரு, ஏம்மா உனக்கு ஏறுறது கஷ்டமா இல்லையா அந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படின்னா. அது மறுபடியும் சொல்லுது, இவன் என்னோட தம்பி. சரிதானே? மறுபடியும் அவர் கேட்கிறாரு, ஏம்மா இவ்வளவு கஷ்டமா இல்லையா மலை ஏறுறது? இவனையும் தூக்கிட்டு இவ்வளவு வெயிட்டையும் தூக்கிட்டு ஏறுறிய. ஐயோ, நான் தான் சொல்றேனே அவன் என்னோட தம்பி. சரி, தம்பி எப்படி எனக்கு கனமாவான்? பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? தம்பி எப்படி கனமாவான்? சரிதானுங்களா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க பொறுப்பு எடுக்கணும். அதான் இங்க தேவை. இப்ப நீங்க தூங்குறதுக்கு ஒரு ஹால ரெடி பண்றீங்க. நீங்க தூங்குறதுக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்க? உங்க குழந்தை தூங்குறதுக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்க? 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அங்க என்ன இருக்கு? நீங்க பொறுப்பெடுக்கிறீங்க. நல்லதா குடுக்கணும், சரியா குடுக்கணும். புரியுதா இல்லையா? அப்ப நீங்க எப்பவெல்லாம் நீங்க பொறுப்பேற்கிறீர்களோ, அப்பல்லாம் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதிகப்படியான சக்திய குடுக்குங்க. அதனாலதான் அப்துல் கலாம் சார் சொல்லுவாங்க, தப்பாயிருச்சுன்னா தன்னை போய் முன்னாடி நின்னு பொறுப்பெடுத்துக்குவாரு. பிரபஞ்ச சக்தி வாரி வாரி கொடுக்கும். சரிங்களா? அப்ப நம்ம லைஃப்ல வர்ற நல்லதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னோட லைஃப்ல வர்றது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா?
ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? நம்ம எப்படி இருப்பேன்னு தெரியுமா? எதையும் குறை பேச மாட்டோம். பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் பிறரை குறை பேச மாட்டார்கள். இதுதான் அவங்களுக்கான சாட்சி. நீங்கள் குறை பேசக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்திய காங்கிரீட் போட்டு நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம். உங்க பக்கமே வராது. யாரெல்லாம் குறை பேசக்கூடிய தன்மையில் இருக்கிறார்களோ, சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னா, அது சரியில்ல, இது சரியில்ல, அவன் சரியில்ல, இவன் சரியில்ல, அது இப்படி இல்ல, இப்படி இல்லன்னு நீங்க பேசுறதுக்கு ஆரம்பிச்சா, உங்களிடம் பிரபஞ்ச சக்தி வராது. இன்னைக்கே நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? எப்ப என்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு நீங்க ஏத்துக்கணும். முதல் விஷயம் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சரிங்களா? என்னோட லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. என்னோட எண்ணம், என்னுடைய சொல், என்னுடைய செயல்தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம். ஏற்றுக்கொள்ளுங்க. அதுவா தானா பவர் குடுக்கும். சரிங்களா? இன்னும் அவங்க மேல, இவங்க மேல குறை பேசாதீங்க. 2வது மிக முக்கியமான விஷயம். புலம்பக் கூடாது. பிரபஞ்சம் நமக்கு நெறைய வேலை செஞ்சு குடுத்துட்டு இருக்கு. அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? புலம்பிட்டே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் புலம்புறோம். எதுக்கெடுத்தாலும் புலம்புறோம். பல அன்பர்களோட ஃபோன் எடுத்தாலே புலம்பலா தான் இருக்கு. இது சரியில்ல, அது சரியில்ல, இப்படி சரியில்ல, அப்படி சரியில்ல. சிலர் நல்லதாவும் சொல்றாங்க. சரிங்களா? நல்லா இருந்ததுங்க. இந்த பயிற்சி செஞ்சேன் இப்படி ஆச்சு, அந்த பயிற்சி செஞ்சேன் அப்படி ஆச்சுன்னு இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு பேசுனாங்கன்னா புலம்பலா தான் இருக்கு. தயவு செஞ்சு புலம்பாதீங்க. நீங்க புலம்புறதுக்காக அந்த பிரச்சனை உங்ககிட்ட வரல. நமக்கு ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக அந்த பிரச்சனை இயற்கை நம்மகிட்ட குடுத்திருக்கு. அப்படி பாருங்களேன். சரிங்களா? வேதாத்திரி மகரிஷிக்கு சோத்துக்கு வழி இல்லாட்டி, இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி இல்ல. புரியுதா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன உனக்கு படிப்பே வராத மக்குன்னு வெளிய தள்ளலைன்னா, இன்னைக்கு நமக்கு 1000 பொருள கண்டுபிடிக்கல அவரு. கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? மகாத்மா காந்திஜிய அவ்வளவு ஒரு தரக்குறைவா அந்த மக்கள் நடத்தலைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பல பேருடைய வெற்றிக்கு என்ன அடிப்படையா இருக்குங்க? அவர்கள் கண்ட தோல்விதான் அடிப்படையா இருக்கு. யோசித்து பாருங்க. சரிங்களா? சச்சின் டெண்டுல்கர் 10th பாஸ் ஆயிருந்தாருன்னா, நமக்கு டெண்டுல்கர் கிடையாது. வேர்ல்ட் ரெக்கார்ட் பேட்ஸ்மேன் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு விஷயத்திற்குள்ளயும் இயற்கை ஒரு விஷயத்த வச்சுதான் அனுப்பும். இந்த சந்தோஷம், சந்தோஷம்னு ஒரு பாட்டு வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பரான பாட்டு. விஜய் பாட்டு. சந்தோஷம், சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். சந்தோஷமா இருந்தாலே வாழ்க்கையில பாதி பலம். நீங்க வேற ஒண்ணுமே தேவையில்ல. அதுல சொல்லுவான், அற்புதமா விஷயம். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது? முள்ளுக்கு நன்றி சொல். முள்ளுன்னு ஒண்ணு உங்க கால குத்தலைன்னா, உங்க காலுக்கு செருப்பே இல்ல. சரிதானுங்களா? வேப்பம் பூவுக்குள்ளயும் ஒரு தேன் சுவை இருக்கு. இருக்கா இல்லையா? வேப்பங்கொட்டை சாப்பிடுறீங்க. கசப்பு எல்லா துன்பத்துக்குள்ளயும் ஒரு நன்மை இருக்கு. நாம என்ன பார்க்கணும்? இந்த பார்வை உங்களுக்கு வரணும். எனக்கு ஒரு துன்பம் வருதா? இதற்குள்ள என்ன நன்மை இருக்குன்னு நீங்க பார்த்தா நீங்க வெற்றியாளர். பார்க்க முடியுமா? நிச்சயமா இயற்கை என்ன பண்ணாதுங்க? பிரபஞ்சத்துக்கு நமக்கு நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும்னு எந்த விஷயமும் கிடையாது. நாம என்னத்த செஞ்சு வச்சிருக்கிறோமோ, அதை கர்மாவ கழிக்கிற வேலைய அது செய்து சப்போர்ட் பண்ணுது. அது எவ்வளோ விஷயத்த நமக்காக பண்ணிட்டு இருக்கு. அது கிட்ட போய் உங்க மூளையிலிருந்து போற அலை, அதுதானே பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன் இருக்கு. மன அலைகள் தான் பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன் இருக்கு. நீங்க மனதுல என்ன நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நீங்க குடுக்கிற செய்தி. அதனாலதான் சொன்னாங்க, நல்லதையே நினைப்பா நல்லது நடக்கும். புலம்பாத, கவலைப்படாத, நெகட்டிவா நினைக்காத. சரிதானே? நீங்க நினைக்கிறது தான்ப்பா
அங்க நடக்கறக்கு ஆரம்பிக்கும். நல்லதா நினை. அப்ப உங்க மூளையிலிருந்து போற பிரபஞ்ச செய்தி என்னவா இருக்கு? புலம்பலா இருக்கு. என்னோட வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றீங்க. எனக்கு கிடைத்த வாழ்க்கை துணை சரியில்லைன்னு சொல்றீங்க. என்னோட குழந்தைகள் சரியில்லைன்னு சொல்றீங்க. என் உறவினர் சரியில்லைன்னு சொல்றீங்க. பொருளாதாரம் பத்தலைங்கிறீங்க. இந்த சமுதாயம் குறைபாடா இருக்குங்கிறீங்க. இயற்கையெல்லாம் அழிச்சுட்டேங்கிறீங்க. எப்படி உங்கள நோக்கி பாசிட்டிவான எனர்ஜி வரும்? உங்களை மீன்ஸ் நம்மள நோக்கி. நானும் உங்களோட ஒருத்தன் தானே. புரியுதானுங்களா? அப்ப முதல் விஷயம், குறை சொல்லக்கூடிய மனப்பான்மையை நம்ம விடணும். நீங்க குறை சொன்னீங்கன்னா, பிரபஞ்சத்திற்கு பயங்கரமா கடுப்பாயிரும். எரிச்சலாயிரும். பிரபஞ்ச ஆற்றலுக்கு. ஏன்னா, அது நம்மளுக்கு நல்லதா நெறைய பண்ணுது. நீங்க குறை சொல்ல அது அது ஆற்றல் குடுக்கறத நிறுத்திரும். நம்மள அப்லிஃப்ட் பண்ற வேலையவே விட்டுரும். எப்படியோ போன்னு தூக்கி தண்ணி தெளிச்சு விட்டுரும். இறையாற்றல் அப்படித்தான் பண்ணும். சரிதாங்க. அப்ப முதல் விஷயம் என்ன? என்னோட லைஃப்க்கு நான் தான் முழு பொறுப்பு. எனக்கு நடக்கிற நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஏத்துக்கலாமா? முதல்ல வைராக்கியமா வரணும். என்ன வந்தாலும் சரி. என்ன வந்தாலும் ஏத்துக்கணும். புரியுதா இல்லைங்களா? சரி. அப்படி வர்ற விஷயம் எனக்கு நல்லதத்தான் கொடுக்கறக்கு வந்திருக்கு அப்படின்னு அதுல இருக்கிற நல்லத பார்க்க தெரியும். நான் வெளிய வரல அப்படின்னா, என்னோட அறிவு கெட்டி இத்தன விஷயத்த நான் கத்திருக்க மாட்டேன். நான் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் அதெல்லாம் 2வது விஷயம்னு வச்சுக்கோங்க. எனக்கு இத்தன ஞானம் கிடைச்சிருக்காது. இந்த ஒரு 3 வருஷத்துல நாம பெற்ற ஞானத்திற்கு அளவே கிடையாது. நான் நார்மலா இருந்தேன்னா 30 வருஷம் கழிச்சு கூட எனக்கு இத்தன ஞானம் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. நான் அடிக்கடி சொல்லுவேன். அழகரையா உரையெல்லாம் எங்கடா போய் கேட்கலான்னு தவம் இருந்த காலமெல்லாம் உண்டு. வாரம் அவரோட உரை நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட 70, 80 உரைகள் மேல அவர் பேசியிருக்காரு. 80 மணி நேரம் அவரோட உரை கேட்க முடியுமா? ராதாகிருஷ்ணன் ஐயாவோட உரைக்கெல்லாம் நேரடியா 6 மாசத்துக்கு ஒரு டைம் 3 நாள் போய் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரே. வாரம் வர்றாரே. நினைக்கிற போல அவர்ட்ட பேசுறோமே இப்போ. எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுங்களா நம்ம லைஃப். நன்மணி ஐயாவோட உரை அதை விட பெரிய விஷயம். நான் திருப்பூர்ல அவரோட உரை 2 உரை தான் கேட்டிருக்கேன். நேரடியா. அதுக்கு அவர் புக் பண்ணி வர வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வேலை பார்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப அவரு கூடயே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னா, இதுக்கு மேல கிஃப்ட் என்ன இருக்கு? இன்னும் எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை அன்பர்களுடைய தொடர்பு. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கெட்டதுக்குள்ள 1000 நல்லது இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நல்லதுக்காகத்தான் இது நடக்குதுன்னு நம்ம என்னைக்கு ஏத்துக்கிறோமோ, அன்னைக்கு பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள பாயறக்க ஆரம்பிச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறை பேசாம, இதற்குள்ள எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். சரிதானுங்களா? ஓகே. நான் இப்ப சொல்ற பாயிண்ட் நான் இதுவரைக்கும் பெருசா சொன்னதில்ல. இருந்தாலும் எனக்கு நெறைய மக்கள் ஃபோன் பண்றது, பேசுறத வச்சு இந்த கருத்த ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம நெறைய பயிற்சிகள் எல்லாம் சொல்றோம். சொல்றோமா? நெறைய பயிற்சிகள் சொல்றோம். இது செஞ்சா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றோம். சொல்றோம். சரியாங்களா? அப்ப நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்க? உடற்பயிற்சி செஞ்சா தான் உடம்பு நல்லா இருக்கும். தியானம் செஞ்சா தான் மனசு நல்லா இருக்கும். காயகல்ப செஞ்சா தான் உயிர் நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கோமா? சரி. அது நல்லதுதான். கரெக்ட் தான். ஆனா நம்ம இன்னொன்னு என்ன நெனைக்கிறோம்? இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யல. என் உடம்பு இன்னைக்கு கெட்டு போயிரும். இது நீங்க நெனைக்கிறீங்களான்னு அனலைஸ் பண்ணுங்க. நெறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயத்த வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா என்னால பயிற்சியே பண்ண முடியலைங்கய்யா. என்னால இத பண்ண முடியலைங்கய்யா. அத பண்ண முடியலைங்கய்யா. சரிதாங்களா? அப்ப உங்க ஆழ் மனசுல நீங்க என்ன விதைக்கிறீங்க? நான் உடற்பயிற்சி இன்னைக்கு பண்ணல. எனக்கு இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்காது. நீங்க நெனைக்கிறீங்களா? அதனாலேயே உங்க உடம்பு கெட்டு போயிரும். இது கொஞ்சம் நுட்பமான விஷயம். கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டா புரிதல் வரணும் நமக்கு.
சரிங்களா? அப்ப நாம எதையெல்லாம் நெகட்டிவா நம்மளை பற்றிய குறை, குற்றம், நம்மள இத பண்றது இல்ல நானு, அத பண்றது இல்ல நானு, இப்படி நடந்துக்கிறது இல்ல, எனக்கு கோவம் வருது, எனக்கு கவலை வருது, நான் இன்னும் பொறாமைப்படுறேன், நான் இன்னும் பயிற்சியை சரியா பண்ணல, ஏன்னா அதனால எனக்கு இதெல்லாம் சரியா நடக்கிறது இல்ல, என் கர்மா கழியாது. இப்படி நமக்கு நாமளே நீங்க போடுற சங்கல்பம் இருக்கு பாருங்க, அது உங்கள பிரபஞ்ச சக்தி அன்றவே விடாது. நான் என்ன சொல்றேன்னா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ன்னு ஒரு ஃபார்முலா குடுத்திருக்கிறோம். அது உங்க வீட்டுக்காரர் அப்படியே இருந்தா ஏத்துக்கணும்னு மட்டும் சொல்லல. சரிதானுங்களா? உங்கள சுற்றி எல்லாம் எப்படி நடக்குதோ, அதை அப்படியே நடத்துங்கன்னு மட்டும் சொல்லல. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் சோம்பேறியா இருக்கிறேன்னா, அக்செப்ட். நான் பொறாமைக்காரனா இருக்கிறேன்னா, அக்செப்ட். நான் பேராசை பிடிச்சவனா இருக்கேன்னா, அக்செப்ட் பண்ணுங்க. என்னுடைய மனம் தேவையற்ற எண்ணங்கள் இருக்கு, அக்செப்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட். அது கூட போராடாதீங்க. அது நீங்க உருவாக்குனது இல்ல. அது பல 1000 ஆண்டுகளா உருவாகி வந்திருக்கிற விஷயம். முதல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்றேன் நான். உங்களால நேர மேலாண்மை ஃபாலோ பண்ணவே ஃபர்ஸ்ட் அக்செப்ட். ஆமா, என்னால நேர மேலாண்மை ஃபாலோ பண்ண அவ்வளவுதானே. அது ஏன் போட்டு புலம்புறீங்க? புலம்ப வேண்டான்றேன். என்னால நான்வெஜ் விட முடியல. அக்செப்ட். முயற்சி பண்ணுவோம். புலம்பாதீங்கன்றேன் நான். பிறரை குறித்து புலம்புவதை விட, நீங்கள் உங்களை குறித்து புலம்புவது மிகவும் ஆபத்தானது. அது டைரக்ட்டா போய் உங்க ஆழ் மனசுல உட்கார்ந்துக்கும். சரிங்களா? எனக்கு பிரபஞ்ச சக்தி வரும்ன்னு நீங்க நம்புனா தான் உங்களுக்கு வரும். எனக்கு எங்க வரப்போகுது? நான் தான் பயிற்சியே செய்யறது இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, கன்ஃபார்மா வராது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் சார்? முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எல்லாம் சமர்ப்பணம் அவ்வளவுதான். இன்னைக்கு என்னால இவ்வளவு பண்ண முடிஞ்சது. பண்ணிட்டேன். ஓகே, குட். முடிச்சிருங்க. நாளைக்கு நல்லா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. நெனச்சா நம்ம கண்ட்ரோல்ல வர முடியும்னு ஒரு பக்கம் பேசுறோம். புரியுதானே? ஆனா 100% உங்கனால உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு கொண்டு போவோம். மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவோம். முடிஞ்சத செய்வோம். முடியாட்டி ஹேப்பியா இருங்க. நான் தான் என்ன சொல்றேன், நீங்க நெனச்சது நடந்தா சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். நீங்க நெனைக்கிறது நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். நீங்க நெனைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். இந்த விதி இத்தன நாள் நீங்க மத்தவங்களுக்கு அப்ளை பண்ணீங்களே தவிர, உங்களுக்கு அப்ளை பண்ணல. நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மத்த விஷயங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணீங்க. இன்னைக்கு நான் உடற்பயிற்சி பண்ணிட்டேன். சந்தோஷமா இருங்க. பண்ணல, ரொம்ப சந்தோஷமா இருங்க. மாறா செல்போன் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. இது நான் சொல்றது உங்களுக்கு இப்ப பார்க்கிறப்ப முரண்பட்ட கருத்தாகத்தான் தெரியும். நான் இப்பவே பதிவு பண்ணிடுறேன். என்ன சார் எக்ஸர்சைஸ் பண்ணாம செல்போன் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்ணி பாருங்க. சரிதானுங்களா? ஏன்னா, இப்போ நீங்க செஞ்சது உங்க அறிவுக்கு உட்பட்டு நீங்க செய்யல. சரிங்களா? உங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நீங்க செய்யறீங்க. புரியுதுங்களா? அது குற்ற உணர்வோட செய்யாதீங்க. டிவி தான் பார்க்குறீங்களா? செல்போன் தான் பார்க்குறீங்களா? சந்தோஷமா பார்த்துருங்கன்றேன் நானு. பார்த்துட்டு ஹேப்பியா இருங்கன்றேன் நானு. பொலம்பாதீங்க மனசுல போட்டு. "ஐய்யய்யோ! டிவி பார்த்துட்டேனே! ஐய்யய்யோ! செல்போன் போயிருச்சு. செல்போன் பார்த்துட்டேனே! ஐயோ! தூங்கிட்டேனே! ஐயோ! நைட் தூங்காம விட்டுட்டேனே!" எதுக்கு இவ்ளோ கம்ப்ளைண்ட் உங்க மேல? நான் சொல்றத கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல எது நீங்க நெனைக்கிற மாரி நடந்தாலும் சந்தோஷமா இருங்க. பயிற்சி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களா? ஹேப்பி. பண்ண முடியலையே ரொம்ப ஹேப்பி. ஏன்னா அது நேச்சர் பண்ணுது. இப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட பயிற்சியில நீங்க குரோத் ஆயிருவீங்க. இது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் தான். இதை பண்ணி பார்த்தா மட்டும் தான் இதுல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் சொல்றப்போ உங்களுக்கு அது தெரியாது. புரியுதானுங்களா? அதாவது உங்களுக்குள்ள போராட்டமா இருக்கு. உடற்பயிற்சி பண்றதா?
அல்லது ஒரு படத்தை பாக்குறதா, சீரியலை பாக்குறதான்னு போராட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. போராடாதீங்க. முடிஞ்சா அதை பண்ணுங்க. முடியலையா அதத்தான் பண்றீங்களா? சந்தோஷமா பண்ணுங்க. சந்தோஷமா பண்ணுங்க. உயிரெல்லாம் ஒண்ணும் போகாது. இப்படி நீங்க சந்தோஷமா பண்றக்கு ஆரம்பிச்சுட்டா, அது ஆட்டோமேட்டிக்கா குறையறக்கு ஆரம்பிக்கும். நீங்க பிராக்டிஸ்ல மேல வந்துரலாம். ஆனா நீங்க எப்ப உங்களுக்குள்ளேயே அதையும் நிம்மதியா பண்ணாம, இதையும் பண்ண முடியாம, கவலையில, வெறுப்புல, உங்களை பற்றிய தாழ்வு மனப்பான்மையில, குற்ற உணர்வோடலாம் இருக்கிறீங்களோ, பிரபஞ்சம் மொத்தமா உங்கள லாக் பண்ணி வச்சுரும். எந்த எனர்ஜியுமே உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகாது. நெகட்டிவ் எனர்ஜியா உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். இந்த இடத்த நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணணும். சரிதானா? அதாவது நம்மை பற்றி நிறை குறைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. உங்க குறையவே நீங்க சிந்திச்சுட்டே இருக்காதீங்கன்றேன் நான். சரிங்களா? குறைய சிந்திச்சீங்கன்னா, குறைக்கான எனர்ஜி தான் வரும். நீங்க இன்னும் குறைவாகத்தான் மாறுவீங்க. மாறாக அதற்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குதுங்கிறத பாருங்க. புரியுதுங்களா? அப்ப இனிமேல் முதல் விஷயம், உங்க மேல குற்றம், குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. அதை வச்சு பொலம்பி உங்களையே தாழ்வா, தாழ்வா நெனச்சுட்டே இருக்காதீங்க. அது டிசைன்டு ஆல்ரெடி. சரிதானுங்களா? புரியுதுங்களா? கொஞ்சம் கவனமா கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். எப்படி வேணா இருங்கன்னு சொல்லிட்டேன்னு நான் சொல்லல. மதன் சார் சொல்லிட்டாரு, இத்தன நாள் எக்சர்சைஸ் செய்யுன்னு சொன்னாரு. இப்ப எக்சர்சைஸ் செய்யலைன்னா சந்தோஷமா இருங்கங்கிறாரு. எக்சர்சைஸ் பார்க்காம டிவி பார்த்துட்டு இருந்தா ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருங்கங்கிறாரு. ஆமா, அப்படித்தான் சொல்றேன். அதனோட புரிதலோட நீங்க எடுத்துக்கணும். நீங்க இத்தன நாள் எப்படி பார்க்குறீங்க? எக்சர்சைஸ் பண்ற நேரத்துல டிவி பார்த்துட்டு இருந்தா உங்க மனசு உள்ள உறுத்துது. ஐயய்யோ! எக்சர்சைஸ் பண்ணாம டிவி பார்க்குறியே! ஐயய்யோ! நைட் 12 மணி வரைக்கும் செல்போன் பார்க்குறியே! அவரு நேரத்துல படுத்து தூங்குன்னு சொன்னாரே! ஐயய்யோ! இதெல்லாம் திங்க வேணாம்னு சொன்னாரே! நைட் நேரத்துல கம்மியா சாப்பிடணும்னு சொன்னாரேன்னு உங்க மனசுல போராடுறீங்க. போராடாதீங்க. போராடாதீங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆகுதோ பண்ணுங்க. புரியுதுங்களா? அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை விதைக்கும். அப்படி நீங்க உணர்ந்தால் மட்டும் தான் அந்த இடம் நீங்க சக்சஸ் ஆகும். புரிஞ்சது இல்லையா? இது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை பற்றியே நாம குறை சொல்லி புலம்புறத இன்னையோட விட்டுருங்க. சரியா? எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க. பிரபஞ்ச சக்தி இருக்கிறதுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்க ஹேப்பியா இருந்தாலே வந்துருங்க அது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. இத்தனையும் பண்றது எதுக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே பண்றோம். இத்தன பயிற்சி எதுக்கு பண்றோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன்னா, நீங்க ஒரு பயிற்சியும் பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ள இறை சக்தி தானா வந்துரும். புரியுதா இல்லைங்க? இது ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்ன சொல்லியிருக்கிறேன் நானு? பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு நானே 100% பொறுப்பு. யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. இன்னைக்கோட முடிச்சிருங்க. இவனால என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அவனால என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அவன் என்னோட வாழ்க்கைய கெடுத்துட்டா, இவ இப்படி பண்ணியிருந்தா நான் வாழ்க்கையே மாறியிருக்கும். அவ அப்படி சொன்னங்காட்டி தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். இப்படி இனிமேல் உங்க வாயிலிருந்து வார்த்தை வரவே கூடாது. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைக்கு நானே முழுக்க, முழுக்க பொறுப்பு. சரிதானுங்களா? இது எப்படி மாத்திக்கிறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கு. அத நான் சரியா பயன்படுத்துறேன். 1. 2வது எனக்கு எது நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும், அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்பம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு நீங்க கேட்கணும். சரியா? இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு அந்த பிரச்சனை என்ன சொல்றதுக்கு வருது? அது ஏதோ சொல்றதுக்கு தானே வருது உங்ககிட்ட. புரியுதானேங்க? சரியா? இப்போ 4 இட்லிக்கு 7 இட்லி சாப்பிடுறீங்க. 7 இட்லி சாப்பிட்டா வயிறு வலிக்குது. அப்ப ஏன் வயிறு வலிக்குது? ஏன் இந்த பிரச்சனை வந்தது? யார் இந்த பிரச்சனைய கிரியேட் பண்ணது? நான் தான். ஏத்துக்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை வந்தது? வயிறு வலி ஏன் வந்தது? சரிதாங்களா? எனக்கு ஒண்ணு உணர்த்தறக்கு வருது. உன்னோட வயித்தோட கெப்பாசிட்டி 5 தான், 4 தான். 7 திங்காத. அத உணர்த்துறதுக்கு தான் அந்த துன்பம் வருது. சரிதானுங்களா? புத்தர் போய் 6 வருஷம் கஷ்டப்படலைன்னா, இன்னைக்கு புத்த மதமே இல்ல. புரியுதா இல்லைங்களா?
ஜீசஸ் சிலுவையில அறையிலைன்னா கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. அப்ப எல்லா துன்பத்திற்குள்ள இயற்கை ஒரு நன்மையை வச்சுதான் இருக்கு. நமக்கு அதுல என்னன்னு பாக்குற அளவுக்கு நம்ம நின்னு நிதானிச்சு யோசிக்கிறதுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் இப்ப எனக்கு பிளாஷ் ஆகுது. நீங்க எப்பவெல்லாம் பொறுமையா இருக்கீங்களோ, எப்பவெல்லாம் ஒரு ப்ராசஸ அது எப்படி ஹேண்டில் பண்றது? பரபரன்னு ஹேண்டில் பண்ணீங்கன்னா பிரபஞ்ச சக்தி சப்போர்ட் பண்ணாது. ஓஷோவோட டெக்னிக்ல இருக்கு. சரிங்களா? நீங்க எந்த விஷயத்தையும் பொறுமையா, நிதானமா பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தி கனெக்ட் ஆயிரும். இது ஒரு சீக்ரெட் இருக்கு. இத வச்சுதான் நிறைய தியான முறைகள் ஃபார்ம் பண்றாங்க. சரிதானுங்களா? நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது ஒருத்தரோட டான்ஸ் கூட அதனோட பேஸ்ல தான் பண்ணியிருக்காங்கன்னு அன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசுறப்ப சொன்னேன். என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். பரபரப்பு வேண்டாம். ஏன்னா உங்க ஃப்ரீக்வன்சி ஹைல போயிரும். நான் ஃப்ரீக்வன்சி வேணாலும் இங்க மெர்ஜ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்தா பிரபஞ்ச சக்தி வராதுல்ல? உங்களுக்கு தெரியுமல்ல? பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. சரிங்களா? அப்ப பீட்டால இருந்தா பிரபஞ்ச சக்தி கனெக்ட் ஆகாது. ஆல்பால இருந்தா லைட்டா கனெக்ட் ஆகும். தீட்டால ஃபுல்லா கனெக்ட் ஆயிரும். டெல்டால அது கூட மெர்ஜ் ஆயிரும். சரிதானுங்களா? அப்ப பிரபஞ்ச சக்தி நம்ம கூட இணையணும்னா, நாம என்ன பண்ணணும்? அந்த லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கணும். லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எந்த செயல் செஞ்சாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியா செய்யுங்கன்ற நானு. குற்ற உணர்வோட செய்ய வேண்டாங்கிற நான். நாம் ஒண்ணும் கொலை ஒண்ணும் செய்ய போறதில்ல. புரியுதா இல்லைங்களா? செய்யற விஷயத்த செய்யறதுன்னு ஆயிப்போச்சுன்னா, செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்னா, சந்தோஷமா செய்யுங்க. சந்தோஷமா செய்யுங்க. அதுல ஒரு திருப்தி உணர்வு வராம நீங்க அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அது ஏக்கமா மாறிடும். அதனாலதான் மகிழ்ச்சி நான்வெஜ் நேரடியா நிறுத்துங்கன்னு சொல்லல. நீ பாட்டுக்கு சாப்பிடு. இங்க பயிற்சி இன்கிரீஸ் ஆச்சுன்னா அது தானா நீ ஸ்டாப் பண்ணுவ. இல்ல ஓவரா தின்னா நீயே நிறுத்திடுவ. இந்த ரஜினி படத்துல சுருட்டு வாங்கி கொடுத்ததுன்னு ரஜினி ஒரு கதை சொல்லுவாரு இல்லையா? நான் ஒரு நாள் சுருட்டு பிடிக்கிறத எங்க அப்பா பார்த்துட்டாரு. ஒரு நாள் ஒரு ரூமுக்குள்ள விட்டு ஃபுல்லா சுருட்டு கட்டா அடுக்கிட்டாரு. உள்ள போய் புடிடான்ட்டாரு. நான் புடின்னு புடிச்சேன். அத்தனை சுருட்டையும் புடிச்சுட்டாராம். சரிங்களா? வெளிய வந்து கதவ திறந்துட்டு வர்றப்ப, அந்த வாசம் வந்து அடிச்சது. அது மேல ஒரு வெறுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் சுருட்டியே தொடலைம்பாங்க. அப்ப எதுவுமே மறைச்சு வைக்க, அது இன்னும் என்னன்னு உங்க மனசு கேட்கும். செஞ்சு தான் பாருங்களேன். எத்தன நாள் நைட் டிவி பார்த்துருவீங்க? பாருங்க 10 மணி, 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் பாருங்களேன். பாருங்க 10 நாளைக்கு பாருங்க. நான் சீரியஸா சொல்றேன் 10 நாளைக்கு பாருங்க. பயிற்சி செய்யாம விடுறீங்களா? விடுங்க 1 மாசம் விடுங்க. விடுங்க. அது அது அதுக்கு அது வைக்கும் ஒரு ஆப்பு. ஒரு பிரச்சனை பண்ணும். புரியுதுங்களா? அந்த பிரச்சனை உங்கள அதிலிருந்து மீட்டெடுத்துட்டு வரும். விட்டு தான் புடிங்களேன். என்ன ஆயிரப்போது போணும். ஒண்ணும் ஆயிராது. பண்ணுங்க. புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியலைன்னா செய்யற விஷயத்த சந்தோஷமா செய்யுங்க. எந்த இடத்துலயும் குற்ற உணர்ப்பான்மையோட செய்யாதீங்க. தாழ்வு மனப்பான்மை செய்யாதீங்க. உங்கள நீங்களே நெகட்டிவா நெனச்சுக்காதீங்க. புரியுதாங்க? இது என்ற கெப்பாசிட்டிக்கு நான் செஞ்சுட்டேன். அவ்வளவுதான். பிரபஞ்சத்துக்கு நீங்க இத செஞ்சா தான் குடுக்கும், செய்ய மாட்டேன் குடுக்கறனால பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானே? நீ பயிற்சி செஞ்சா தான் குடுப்பேன், பயிற்சி செய்யாட்டி எல்லாம் குடுக்க மாட்டேன்னெல்லாம் பிரபஞ்சத்துல விதி கிடையாது. நீங்க நம்புனா அங்க கிடைக்கும். ஆனா நாமளே என்ன நெனைக்கிறோம்? நான் உடற்பயிற்சி செய்யலையா? இன்னைக்கு எனக்கு உடம்பு டயர்டாவே இருக்கும்பா. நீங்க நம்புனீங்கன்னா, உங்க உடம்பு டயர்டா தான் இருக்கும். டயர்டா தான் இருக்கும். ஏன்னா நீங்க நம்புறீங்க. புரியுதா? அப்ப உங்களோட நம்பிக்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரணும். மகிழ்ச்சியா செய்யுங்க. அப்புறம் என்ன சொன்னேன் இப்ப லாஸ்ட்டா? அது ஏதோ அது அப்படியே வந்துட்டு போகுது. ஆ நிதானமா வேலை செய்யுங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரி. பொறுமையா, நிதானமா வேலை செய்யுங்க. அப்ப பிரபஞ்ச சக்தி உங்க கூட ஈஸியா கனெக்ட் ஆயிரும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்தி கனெக்ட் ஆகாது.
அதுக்கு தான் மெடிடேஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றோம். சரிங்களா? பீட்டா லெவல் இருந்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள பாயாது. நமக்கு நாமே தடை விதிச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப நீங்க ஆல்பா ஸ்டேஜ் வந்துட்டீங்கனாவே பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இறங்கறக்கு ஆரம்பிச்சு. இன்னும் டீப்பா நீங்க மெடிடேட் பண்ண தீட்டா லெவல் போகும், டெல்டா லெவல் போகும். சார் மெடிடேஷன் பண்ணாதவங்களுக்கெல்லாம் எப்படி சார் பிரபஞ்ச சக்தி கூட கனெக்ட் பண்றது? நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தி நம்ம கூட கனெக்ட் ஆகும். எப்பன்னு சொல்லுங்க? காலையில நீங்க எந்திரிக்கிறீங்கல்ல, அந்த விழிப்பு வருதுல்ல, அந்த டைம். ஃபுல் பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன்ல இருப்போம் நம்ம. அந்த பிரபஞ்சத்திலிருந்து கனெக்ஷன் கட் பண்ணி தான் நம்ம உலகத்துக்குள்ள வருவோம். அந்த சின்ன கேப். எப்படி பகல்ல இருந்து அந்திம காலம் வந்து இரவா கன்வெர்ட் ஆகுது இயற்கை. இரவிலிருந்து அதிகாலையில அந்த பொழுது புலர்ற நேரத்திலிருந்து பகலா கன்வெர்ட் ஆகுது. அந்த டைம் இருக்கு பாருங்க. அதுதான் அது மாதிரி நீங்க தூங்கி விழிக்கிற டைமும், தூக்கத்துக்கு போற டைம். இது உங்களோட ஆல்பா, பீட்டா லெவல டச் பண்ணி தான் போகும். ஆல்பா தென் தீட்டா லெவல. அப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா நான் ஒரு பிரபஞ்சத்து கூட நீங்க கனெக்ட் ஆகுறதுக்கு சொல்றேன். சரிதானுங்களா? நீங்க நைட் தூங்குறப்ப, பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள அபரிமிதமா வந்துட்டு இருக்குது நல்லா பாவித்து நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல. மகரிஷி குடுத்த ஃபார்முலா. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்க. மிராக்கிள் எல்லாம் நடக்கும். சரிதானுங்களா? ட்ரை பண்ணணும் ஆனா. தூக்கம் வரலையா? ஒண்ணும் இல்ல. சும்மா கற்பனை குதிரையை தட்டி விட்டுருங்க. நீங்க இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்? என்னவா இருக்கணும்? என்னவெல்லாம் நடக்கணும்? எல்லாம் அந்த உலகம் எப்படி இருக்கணும்? சரிதானுங்களா? நல்லா இமேஜின் பண்ணுங்க. பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள பாயறத இமேஜின் பண்ணுங்க. இறையாற்றல் உங்கள கைடு பண்றத இமேஜின் பண்ணுங்க. புரியுதுங்களா? நல்ல அந்த நேரத்துல நீங்க நினைக்க சரிதாங்களா? அது என்ன ஆகும்? அப்படியே உங்களோட ஆழ் மனதுல ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சு. பிரபஞ்ச மனதுல ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சு. அதே மாதிரி அதிகாலை எழுந்த உடனேயும் ஃபர்ஸ்ட் தாட் பாசிட்டிவா இருக்கணும். முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி. இந்த இடத்துல நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கோம். அலாரம் வச்சு எழுந்திருச்சு, உடம்பு அசதியா எந்திரிச்சு, ஃபர்ஸ்ட் தாட், ஃபர்ஸ்ட் ஃபீல் எப்படி இருக்கணும்? மிகப்பெரிய நன்றியா இருக்கணும். இறைவா இன்னைக்கு எழுப்பி விட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா, மகிழ்ச்சிப்பா, சந்தோஷம்ப்பா. இந்த உலகத்தை இன்னைக்கும் பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டியாப்பா. சரிதானா? இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டியே. மிக்க நன்றி, நன்றி, நன்றின்னு மட்டும் எந்திரிச்சு பாருங்க. அந்த நேரத்திலேயே சங்கல்பம் சொல்லலாம். அருட்பேராற்றல் உடலிலே உயிர அலைய எடுத்தோடனே பிரபஞ்ச சக்தி இறங்குது. பிரபஞ்சத்துக்கு நன்றி. நன்றி உணர்வு தான் உச்சகட்டங்க. நாம என்ன நினைக்கிறோம்? நன்றி உணர்வுங்கிறது சும்மா தேங்க்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் நன்றி உணர்வுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது நன்றி தான். நன்றி உணர்வு கிடையாது. நன்றி உணர்வு நம்ம ஆழ் மனதிலிருந்து வெளிப்படும். சரியாங்களா? சோறே கிடைக்காதவனுக்கு சோறு குடுத்து அவனுக்கு ஒரு நன்றி உணர்வு வரும் பாத்தீங்களா? அதுதான் நன்றி உணர்வு. நாம உண்மைய நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்தா தான் நமக்கு அந்த நன்றி உணர்வே வரும். சரியாங்களா? நன்றி உணர்வு எவ்வளவு வெளிப்படுதோ, அந்த அளவுக்கு அபரிமிதமா பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆயிருவோம். நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவோம். எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவோம். நீங்க நினைச்சது சீக்கிரமா நடக்கணுமா? நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. இன்னும் சீக்கிரமா நடக்கணுமா? கெட்டதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. சார் இன்னும் வேகமா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் சார் அப்படின்னா, உங்கள கொடுமைப்படுத்தி இருப்பாங்கல்ல. உங்கள டார்ச்சர் பண்ண அனுபவங்கள் எல்லாம் இருக்கும்ல. அத மட்டும் நினைச்சு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்ச அபரிமிதத்தை காட்டும் நமக்கு. நம்ம ஆப்போசிட்டா நிக்கிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கை, பிரபஞ்சம் நம்ம புண்ணியத்த கழிக்கிறத விட நம்ம பாவத்த கழிக்கிறதுக்கு தான் அது பெரும்பாடு பட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கறத விட துக்கத்த குடுக்கறதுக்கு தான் அது பெருவேலை பார்த்துட்டு இருக்கு.
புரியுதா இல்லைங்களா? நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அது அவ்வளவு ப்ராசஸ் பண்ணுது. அப்ப இவ்வளவு பண்ற அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம நன்றியுணர்வோடு இல்லைன்னா எப்படி? புரியல எனக்கு. புரியுதா? அப்ப எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. நீங்க பார்க்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. பயன்படுத்துற பொருள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. புரியுதா? உங்க உடலுக்கு நன்றி சொல்லுங்க. உயிருக்கு நன்றி சொல்லுங்க. மனதிற்கு நன்றி. எப்பவுமே நன்றியுணர்வினுடைய கருவியா நீங்க மாறணும். நாம மாறணும். இன்னும் நம்ம லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நெனச்சு நெனச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. இதுல ஹைலைட்டான ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எழுதுங்க. இதுவரைக்கும் நான் அதிகமா சொன்னதில்ல. ஆரம்பத்துல சொன்னேன். ஆனா நன்றியுணர்வ பொறுத்தவரைக்கும், நீங்க சொல்றதுக்கு பலன் இருக்கு. உணர்ந்து சொல்றதுக்கும் பலன் இருக்கு. எழுதுறதுக்கு அத விட மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமில்ல? உங்க மூளைக்கும், உங்க கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. கைகள் எழுதுறத சாதாரணமா நெனைக்காதீங்க. பல 1000 லட்சம் ஆண்டுகளா இந்த கைகள பயன்படுத்தி தான் நம்ம பல விஷயங்கள செஞ்சிருக்கிறோம். விலங்குகள பார்த்தீங்கன்னா தெரியும். விலங்குகள் எத்தன வேலை இந்த கைகள வச்சு செய்யும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த புலன்ல அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இதுல நீங்க எத பண்ணாலும் மூளையில பயங்கரமா ரெக்கார்ட் ஆகும். ஆழ் மனதுல அதிகமா ரெக்கார்ட் ஆகும். அதனால நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த நன்றி உணர்வ எழுதலாமா? நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அது ஏனோ எனக்கே கட் ஆயிருச்சு. நன்றி உணர்வு என்ன பண்ணுங்க? எழுதுங்கன்றேன் நான். என்னோட வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு நன்றி. எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்க என்ன பண்ணணும்? நன்றியா அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்ப பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள அபரிமிதமா வர்றக்க ஆரம்பிக்கும். நீங்க நெனச்ச எல்லா விஷயத்தையும் அது நடத்தி குடுக்கும். நடத்தி குடுத்துட்டு தான் இருக்கு. நாம அதை கவனிக்கிறது இல்ல. அது பெரிய விஷயம். புரியுதானேங்க? நீங்க இன்னையிலிருந்து நான் சொல்றேன், மிக முக்கியமான விஷயம். டெய்லியும் நைட்டு சரியாங்களா? ஒரு 10 விஷயத்துக்காவது நீங்க நன்றி சொல்லுங்க. அது உங்க வாழ்க்கையில நடந்ததா இருக்கலாம். இனி நடக்க போறதா இருக்கலாம். நல்லதா இருக்கலாம். கெட்டதா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 விஷயத்திற்காவது. நம்ம நன்றியுணர்வு தவம் நடத்துறோம். அது வந்து ஹோலா பண்றோம். அது வெரி பெஸ்ட். ஆனா எல்லாரும் அதை பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. தற்சோதனை வர்ற அத்தன பேரும் நன்றியுணர்வு பண்ணிடுறீங்க. தற்சோதனைய மட்டும் நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க. எப்படி மகரிஷி அவங்க தியானத்திற்குள்ள பல நுட்பங்கள் உள்ள இணைச்சாங்களோ, அப்படி அந்த தற்சோதனைங்கிறதுக்குள்ள பல நுட்பங்கள் உள்ள இணைஞ்சிருச்சு. அது இயற்கையாவே இணைச்சுக்கிச்சு. சரிங்களா? நன்றியுணர்வா இருக்கட்டும், சாந்தி யோகமா இருக்கட்டும், தற்சோதனையா இருக்கட்டும், முன்னாடி பண்ற தவமா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி மகரிஷியோட பிளஸ்ஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே அது இயற்கை அமைச்ச ஒரு செட்டிங். அப்ப தயவு செய்து நைட் தூங்குறப்ப, தூக்கம் வரலைன்னா, என்ன பண்ணுங்க? உங்களோட ஃபியூச்சர நெனைங்க. சரிதானுங்களா? அப்ப நீங்க எப்படியெல்லாம் இருக்கிறேன்னு நெனைக்கிறீங்களோ, அப்படி நீங்க இருக்கிறதா நெனச்சு அதற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த ஃபீல் கனெக்ட் ஆகுறப்ப, ஃப்ரீக்வன்சி லோவாகுறப்ப உங்க மூளைக்குள்ள அந்த செய்தி போய் உங்க ஆழ் மனதுக்குள்ள போய் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆயிரும். அதை நடத்துறதுக்கான எல்லா விஷயத்தையும் உங்க கையில கொண்டு வந்து சரிதானுங்களா? போதுமா? எழுதுறதையும் சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல சொல்றதுக்கு இந்த இதுல வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. போதும். இப்ப நான் சொன்ன 4 விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க? ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்கிறோம்? நான் ரிப்பீட் பண்ணிட்டு நிறைவு பண்றேன். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும், நல்லதுக்கும், கெட்டதுக்கும் முழுக்க முழுக்க நானே பொறுப்பு. என்னைத் தவிர வேற யாரும் இதற்கு பொறுப்பில்லை. நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். 2வது, என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது.
வர்ற துன்பங்கள் அனைத்துமே எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த இயற்கையில் கொடுக்கப்படுகிறது. அந்த துன்பங்களை எல்லாம் நான் நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு அவற்றிலே இருக்கிற பாடங்களை நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் புலம்ப மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். புரியுதா இல்லைங்களா? அதே போல என்னுடைய எல்லா செயல்களையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது நல்ல செயலாக இருந்தாலும், கெட்ட செயலாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த விதமான குற்ற மனப்பான்மையும் இன்றி மகிழ்ச்சியோடு நான் அதை செய்கிறேன். என்னை பற்றியே நான் குறை பேசிக் கொள்ள மாட்டேன். நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். சரியா? என்னிடம் இருக்கிற குறைபாடுகள் கூட இயற்கை எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கொடுப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன், உணர்ந்து கொள்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க. நமக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வலைன்னு நம்ம வேதாத்திரி மகரிஷிட்டே வந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க உதாரணம் நான் சொல்றது? புரியுதாங்க? எனக்கு அந்த ஆஸ்துமா மாதிரி பிரச்சனை இல்ல, ஈசினோபோலியோ கம்ப்ளைண்ட் இல்லைன்னா, நான் வேதாத்திரி மகரிஷிட்ட வந்திருக்க மாட்டேனே. அப்ப ஈசினோபோலியோ கம்ப்ளைண்ட்க்கு நான் எத்தனாயிரம் கோடி நன்றி சொல்லணும்? சொல்லுங்க. இதுதான். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியானுங்களா? ஃபைனலா என்ன சொல்றேன்? நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வ தயவு செஞ்சு எழுதுறக்கு ஆரம்பிங்க. அது சொல்றத விட எழுதுறதுல மிகப்பெரிய பலன் இருக்கு. நானும் அனுபவிச்சு பார்த்திருக்கேன். நெறைய பேருக்கு சொல்லி அவங்களோட அனுபவத்தையும் கேட்டு நான் பார்த்திருக்கேன். மிகப்பெரிய மிராக்கிள். சரியாங்களா? நைட் எழுதிட்டு படுப்பாரு நண்பர் ஒருத்தரு. நாளைக்கு எனக்கு ரூ. 5000 பிசினஸ் நடக்கணும். நடந்ததற்கு நன்றி அப்படின்னா, புரியுதுங்களா? ரூ. 5050 நடந்தது. நான் மிராக்கிளா கேட்டு அவரோட ரெக்கார்டையும் நான் பார்த்திருக்கிறேன். புரியுதுங்களா? ஆனா அந்த அளவுக்கு அந்த பிலீவ் சிஸ்டத்துல அவருக்கு ஒரு பிலீவ். நமக்கு அது மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். ஏதோ குருட்டுத்தனமா பேப்பர்ல எடுத்து எழுதணும்னு எழுதக்கூடாது. புரியுதா? நீங்க உணர்வுபூர்வமா நம்பி அதை எழுதிட்டே வாங்க. உங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படி இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. நான் பயிற்சியை முறையாக முழுமையாக செய்வதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி. என்னுடைய உறவுகள் அத்தனையும் அற்புதமாக இனிமையாக இருப்பதற்கு பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கு நன்றி. நான் செல்வ வளத்தோடு சிறப்பாக வாழ்வதற்கு பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கு நன்றி. நாம் அமைதியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் நன்றின்னு எழுதுங்க. சரிதானுங்களா? எழுதிட்டே வாங்க. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக நம்மோடு வந்து இணைந்து கொள்ளும். சரிங்களா? இதை மட்டும் பண்ணுவோமா? ரைட்.